ஹாய் ஹலோ வணக்கம் நண்பு நெஞ்சங்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். எங்கடா அப்படின்னு பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற நம்ம கல்லணைக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். ஆக்சுவலி டைம் வந்து 4:30 ஆச்சு. ஆக்சுவலா வந்து நெறையாவுக்கு பேசினேன். நான் பேசுனது சரியா ஆடியபிளா இல்லங்கிறதுனால, இதில பேசுறேன். வாய்ஸ் ஓவர் குடுக்குறேன். அத அந்த வீடியோலாம் கட் பண்ணிட்டு, டைம் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக செம்ம ஸ்பீட்ல போயிட்டுருக்கேன். அதான் பார்த்துட்டுருப்பீங்க. சாங் கேட்டுக்கிட்டு. இதுதான் அந்த கல்லணை, அந்த பைபாஸ் தாண்டுன உடனே, அந்த இயற்கை சூழல் எப்படி இருக்கு? லெஃப்ட் சைட் திருச்சியிலேருந்து கல்லணை போறப்போ, லெஃப்ட் சைடு ஃபுல்லா வயல்வெளி, இந்த வாழைத்தோப்பு இதெல்லாம் இருக்கும். ரைட் சைடு வந்து அந்த ரிவர்லாம் இருக்கும். அ ரிவர் அ அம் தண்ணி போறது இதெல்லாம் இருக்கும். பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க, பச்சை பசேல்னு. அப்படியே நான் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே போனேன். ஃபுல்லா இங்க வாழை அதிகமா போட்டுருக்காங்க. அ திருச்சியில தானே வந்து வாழை ஆராய்ச்சி நிலையம்லாம் இருக்கு. சம்திங் படிச்சிருக்கேன். அ அத நெனச்சுக்கிட்டேன். சரி அதனால வாழை அதிகமா போடுறான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம கல்லணை என்ட்ரன்ஸ் ஆக போறேன். டன் 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 டன். என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இதாங்க கல்லணை. லெஃப்ட்ல ஒரு ரோடு போகும். ஸ்ட்ரெய்ட்டா ஒரு ரோடு போகும். அ ஸ்ட்ரெய்ட்டா போறதுல வந்தா கல்லணை வந்தாச்சு. டேம் மேல போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைட்ல தண்ணி தொறந்து விடல. அதனால சும்மா எம்ப்டியா இருக்கு. ரைட் சைடு தான் ஃபுல்லா அ தண்ணி அதிகமா இருக்கு. அப்படியே போயிட்டுருக்கேன். பார்த்தா தெரியும். அந்த கல்லெல்லாம் பாசான் புடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்க ஒரு மண்டபம் தெரியுது பாருங்க ஒயிட் கலர்ல. அதுக்குள்ள திருப்பிட்டேன் ஃபோன. ஒயிட் கலர்ல மண்டபம் அத காமிக்கிறேன். இதுதான் வந்து ரைட்ல டர்ன் பண்ண போறோம். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா, அ அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா, திருப்பி ஒரு டேமு. சுத்தி வளச்சு கட்டியிருப்பாங்க. ஒரு ஷேப்ல கட்டியிருப்பாங்க. கல்லணை டேம் வந்து. போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? காவேரி பிரிட்ஜ். பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சமுத்திரங்க. சமுத்திரம் மாரி இருக்குங்க காவேரி. இதான் அந்த கிராண்ட் அணைக்கட். இங்க பாருங்களேன். இதுல ஒரு கப்புல்ஸ் உள்ள போயிட்டு நின்னுகிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க மீன் பிடிக்கிறாங்க. கிட்ட போய் காமிக்கிறேன். அப்படியே கொஞ்ச நேரம் நின்னு ரசிச்சுக்கிட்டு, சரி ஓகே போதும் டைம் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக, அப்படியே மொபைல் எடுத்துக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கேன். எல்லாம் பாருங்க யார் யார் வந்து திருச்சி வந்திருக்கீங்க? யார் யார் வந்து திருச்சியிலருந்து கல்லணை வந்து இந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. டைம் இருந்தா பண்ணுங்க கண்டிப்பா. நான் பார்ப்பேன். மீன் பிடிக்கிறார் பார்த்தீங்களா? இந்த ஸ்கூல், காலேஜ் முடிச்சுட்டு எல்லாம் போறவங்கலாம் இப்படியே போயிட்டுருக்காங்க. அங்க தெரியுது பார்த்தீங்களா? அந்த எண்டுல வந்ததுமே அ பூங்கா இருக்கும். கல்லணை பூங்கா. கரிகாலன் பூங்கா சாரி. அது உள்ள போ முடியல பூட்டிட்டாங்க டைம் ஆச்சுங்கிறனால. அவுட் சைடு வந்து காமிக்கிறேன். கல்லணைக்கு பக்கத்திலேயே ஒரு ரோடு ரோடு பக்கத்தில ஒரு ஆறு போகும். அது தெரியுது பார்த்தீங்களா? தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்க. எவ்வளோ ஸ்பீடா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சமா தான் தொறந்து விட்டுருக்காங்க. அவ்வளோலாம் தொறந்து விடல. இவர் தாங்க மன்னன் ராஜ சோழன். நல்லா இருக்குல்ல? அடுத்து இந்த காவிரிய கட்டுனது இதுதான் இந்த கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து இந்த சிப்பாய் ஃபோட்டோ இதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த லெஃப்ட் சைட் காமிக்கிற ரைட் சைடு காமிக்கிற இங்க தான் வந்து இதான்ப்பா கல்லணை அப்படின்னு இந்த சிப்பாய் சொல்றாரு. அப்படிங்கிற மாரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டேன் நானே. ஹாய் என் அன்பு நெஞ்சங்களே. ஃபைனலி நம்ம வந்து கல்லணை ரீச் பண்ணியாச்சு. அங்கே இருக்கு காமிக்கிறேன். ராஜராஜ சோழனா இருக்காப்புல அப்படி காமிச்சிருப்போம் கிட்ட. தண்ணி நல்லா இருக்குங்க. தெரியுதுங்களா? ராஜராஜ சோழன். இதுதான் கல்லணை. இங்கே இருக்குது பார்த்தீங்களா டேம். தண்ணி இந்த சைடு அதிகமாக இருக்குது. பட் இந்த சைடு கம்மியாக தான் திறந்து விட்ருக்காங்க.
பார்த்தீங்களா? ஒரு வழியாக அந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் ரொம்ப உத்வேகமாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல். எல்லாத்துக்கும் இன்னொரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த ரைடு அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது எங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், மேலே பறக்கிறது தெரியுங்களா? பேக் சைடு பறவை பறக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கு. சரி, ஓகே நண்பர் நெஞ்சங்களே, ஒரு வழியாக கல்லணை சுற்றி பார்த்தாச்சு. அடுத்த டைம் 6 o'clock ஆச்சு. இப்போ கிளம்புனா தான் ஒரு 7 o'clockலாம் போக முடியும். இருட்டிடுச்சு, இன்னும் பனிலாம் இறங்க ஆரம்பிச்சிச்சு. பார்ப்போம், கிளம்ப போகிறேன். பாய் பாய் கல்லணை. அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ட்ரன்ஸில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு மண்டபம் தெரியுதுன்னு சொல்லிட்டு, அந்த மண்டபம் தான் கரிகால் மணிமண்டபம். கரிகால் சோழனோட மணிமண்டபம். உள்ளே போகலான்னு பார்த்தா டைம் ஆச்சு இல்லையா, 6 o'clock ஆனதுனால பூட்டிட்டாங்க. அதனால உள்ளே போக முடியல. அதனால அதனுடைய அவுட்லுக் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பார்க் மாரி வெளியே இருக்குது. இந்த ஒயிட் கலர் இருக்கிறது தான் மணிமண்டபம். உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, நானே போனதில்லை. ஆல்ரெடி வெளியே மட்டும் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இன்னொரு நாள் கிடைச்சா டைம் வந்தால் போய் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. கல்லணை விசிட் பண்ணிட்டு காவிரி பிரிட்ஜ் தாண்டி வந்துட்டுருக்கோம். அது மேலே தான் வந்துட்டுருக்கோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒயிட் ஒரு லைட்டிங், அதுதாங்க உச்சி பிள்ளையார் கோயில். பார்த்துக்கோங்க. வணக்கம் என் அன்பு நெஞ்சங்களே, ஒரு வழியாக கல்லணை ட்ரிப்பை முடிச்சாச்சு. எந்த அளவுக்கு நல்லா சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணணும், பட் ஃபினிஷிங்கில் அப்படி சந்தோஷமாக இல்லை. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சிட்டேன். ஒவ்வொரு ரைடும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸு. அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம என்ன அடுத்து மாடிஃபை பண்ணணும், அடுத்து எந்த மாதிரி ப்ரிகாஷனாக போகணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஒரு வழியாக எப்படியோ இந்த ரைடை முடிச்சுட்டு வந்துட்டேன். போகிறப்ப சந்தோஷமாக ஒரு 4:30 மணிக்கு கிளம்பி ஜாலியாக போனேன். போயிட்டு அந்த பைபாஸ் ரோடு கட் பண்ணி உள்ளே போவோம். கல்லணை உள்ள போனதுமே போகிறப்ப நல்லா வெறும் வாழைத்தோப்பு, வயல், இந்தாண்ட சைடு பார்த்தா ரிவரு. நல்லா ஜாலியாக என்ஜாய் இருந்துச்சு. சூப்பராக ரசிச்சுக்கிட்டே சாங் போட்டு கேட்டுக்கிட்டே ஜாலியாக போயிட்டு இருந்தேன். போயிட்டு ஒரு வழியாக ஒரு 5:45 அது சம்திங்கில் கல்லணை போய் ரீச் ஆகிட்டு அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி கிளம்பிட்டேன். கிளம்புனதும் ஒரு 6 o'clock கிளம்பிட்டேன். கிளம்பி வந்ததும் தான் போதும், அப்படியே அந்த பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே சரியான பூச்சி. சைக்கிள் ஓட்டவே முடியல. நான் ஜாலியாக சாங் யுவர் சங்கர் ராஜா சாங் போட்டுக்கிட்டு, என்ன சாங் தெரியுமா? என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, அதை சொன்னாலும் புரியாதடி அப்படின்னு சொல்லிட்டு சாங்லாம் அவ்வளோக்கா பாட வராது. அந்த சாங் பாடிக்கிட்டு ஜாலியாக அப்படின்ட்டு இப்படி மண்டையில் விட்டு இப்படி பண்ணாங்க. பார்த்தா வெறும் பூச்சி, அப்படியே மண்டையில் பூச்சி. சரி தெரியாதனமாக சீனோட பூச்சாக்களை எடுத்து போட்டுட்டு இப்படி தொடச்சேன். வச்சுதான் தெரியுது ஒரு வண்டு இருக்குங்க இல்லைங்களா, அது தொட்டாவே ஸ்மெல் அடிக்கலாம் பயங்கரமாக. அந்த வண்டு எனக்கு அப்படியே மயக்கம் வந்துடுச்சு. ஐயோயோ தெரியாதனமாச்சு. அந்த ஸ்மெல்லு போகவே இல்லை. இப்போ கூட அந்த ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்குது, அந்த பூச்சி ஸ்மெல்லு. ஃபுல்லாக பூச்சிங்க. நின்று ஜாலியாக போனேன். நான் தலை குனிஞ்சு இப்படியே பார்த்துட்ருக்கேன். இப்படியே வந்துட்டுருக்கேன். ஒரு கையை வச்சு மறைச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். அந்த பைபாஸ் ஏறுற வழியுமே செம பூச்சி. ரொம்ப இதாகிட்டேன். அப்போ தான் நினச்சேன், ஐயோ இந்த பைக்கில் போகிறவங்க சத்தியமாக இந்த கல்லணை ரோட்டில், திருச்சிலேருந்து கல்லணை போகிற ரோட்டில் 6 o'clock மேலே கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுருங்க. ஹெல்மெட் எப்போதும் எல்லா டைமும் போடணும், பட் இந்த டைமில் ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக மஸ்ட்டு போட்டே ஆகணும். இல்லைனா ரைட் போகவே முடியாது. நார்மல் பைக் கூட ஓட்ட முடியாது. கண்ணுலலாம் அவ்வளோ பூச்சி. மூஞ்சி ஃபுல்லாக இந்த ஐ படத்தில் இந்த வில்லனுக்கு இந்த தேனி ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்தமாரி என் பூச்சி ஃபுல்லாக மண்டை இல்லை, எல்லா சைடும் அப்படியே வெறும் இந்த பூச்சா இருந்துச்சு. வந்துட்டு கோம்பு எடுத்து தலை சீப்பு எடுத்து ஃபுல்லாக வாரிட்டு எடுத்து பார்த்தா ஒரு 4-5 பூச்சி அப்படியே மண்டையிலே இருந்துச்சு. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகணும். ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா ஷாம்பு போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு முடிக்கணும். நைட் டியூட்டி இருக்குது, போகணும். எப்படியோ உங்களுடைய ஆதரவால் கல்லணை ரைடு முடிச்சாச்சு. என்ன சொல்கிறது, நல்லா இருந்துச்சு. அந்த தண்ணிலாம் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க ஒரு சைடு மட்டும் இல்லை, அதிகமாக ஃபுல்லாக. நான் ஆல்ரெடி போயிருக்கேன், பட் உங்களுக்காக சொல்கிறேன். ஃபுல்லாக பறந்து இருந்துச்சு. போயிட்டு அங்கே நான் போகிறப்ப தான் கரெக்டாக போகிறேன். 5:30 5:45 போல். அங்கே எல்லா கப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்காங்க அங்கேருந்து.
முடிச்சில்ல அவங்க டைம் அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்களா, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. போயிட்டு பார்த்துட்டு நான் வந்து ட்ரிப் 3:30க்கு ஆக்சுவலாக ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து என் ஃப்ரெண்டு வெளியே எங்கேயும் அழைச்சிட்டு போயிட்டு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் திருப்பி 4:30 போல் ஸ்டார்ட் பண்ணேன். நான் நினச்சேன் கிட்டத்தட்ட ஒரு மேப்பில் ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் தான் காமிச்சிது. ஒரு 35-36 முடிச்சுன்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா 10 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு. ஒரு 44 கிலோமீட்டர் வந்துச்சு. அதனால தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 7 o'clock இப்போ தான் முடித்தேன். ரைடு 7 o'clock ஆச்சு. முடிச்சாச்சு. இந்த அடுத்த ரைடில் வந்து கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா கிளாஸ் போட்டு போகணும். மேக்ஸிமம் நைட் ரைடு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நைட் ரைடு வந்தால் பூச்சி தொல்லை. ஏன்னா இப்போ சிட்டிலலாம் அவ்வளோக்கு பூச்சி இருக்காது இல்லையா, அங்கே ஃபுல்லாக வந்து வெறும் வாழைத்தோப்பு வயல் எல்லாமே போட்டிருக்காங்க. அதனால அந்த சைடில் பூச்சி அதிகமாக இருக்கும். செடிகள் மரம் செடி அதிகமாக இருந்தாவே பூச்சி அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் இருக்கும். அதனால தான் இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரகிள் அனுபவிச்சேன். மனசில் அவ்வளோக்கு இருக்குங்க, வெளியே சொல்ல முடியலங்க. ஜாலியாக நான் பாட்டு கேட்டு வந்தேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு. இந்த பூச்சி தொலையால் இந்த பாட்டு வேணா ஒன்றுனாங்கிற நாளைக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டேன். எனிவே நான் ரைடை முடிச்சிட்டேங்கிற ஒரு நிம்மதியோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. எப்போதும் சொல்கிறது போலலாம் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணாட்டே பரவாயில்ல, அவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருங்க, அதுவே மிகப்பெரிய நல்லது. இதை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வண்டியில் போகிறவங்க எல்லாருமே ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் வேர் பண்ணாமல் போகாதீங்க ஸ்டைல்னு நினச்சிக்கிட்டு. இப்போலாம் ரொம்ப டஸ்ட் வருதுங்க, பொல்யூஷன் அதிகமாக வருது. அதனால் ஹெல்மெட் போட்டு போங்க. ஹேர் இருக்கும் சரிங்களா, அதுக்காக ஹெல்மெட் போடுங்க. சேஃப்டி முக்கியம். சேஃப்டின்னு சொன்னால் யாருமே போட மாட்டேங்கிறீங்க. உங்கள் ஹேர் போயிடும். பசங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க, ஹேர் போயிடும் அப்படின்னு சொன்னால் ஹெல்மெட் போடுவீங்க. இப்போ ஹெல்மெட் வேர் பண்ணுறப்போ ஒரு துணி கட்டிக்கிங்க, இல்லைனா ஹெல்மெட் இது வேர் இருக்குது அது பண்ணிவிட்டு அதுக்கு ஹெல்மெட் வேர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சேஃப்டியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. டெய்லி லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஒவ்வொரு மொமெண்ட்டுமே நமக்கு வந்து முக்கியமானது. அதை உங்கள் லைஃப்பில் வந்து செதுக்கணும், அதாவது எழுதணும். அந்த லைஃப் வந்து அந்த மொமெண்ட்டை விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி பார்க்கக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்க நினச்சி பார்த்தா அந்த மொமெண்ட்லாம் நம்ம இப்படி பண்ணணும். தூங்கி சோம்பேறி இருக்காதீங்க. நான் கூட இன்னைக்கு வந்து சரி ஒரு மூவி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் நம்ம 2 நாளாக ரைட் போகலை, போயே ஆகணுங்கிற ஒரு காலகட்டத்தில் ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போயிட்டேன். நம்ம மனசில் நமக்கு 2 மனசு இருக்குங்க. ஒன்று வந்து நல்லது செய்யணும்னு சொல்லணும், இன்னொன்று கெட்டது செய்ய வேணாம் சோம்பேறியாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். நம்ம வந்து ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணும்னு சொல்லுவோம், இந்த மனசை செய்யக்கூடாது, சும்மா இப்படி எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு. நம்ம அந்த மனசு சொல்ற கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு ஒரு மனசு, அதை சொல்றதை கேட்கணும். 2வது சொல்ற மனசு என்னைக்குமே கேட்காதீங்க. அப்படி கேட்டீங்க அப்படின்னா நீங்க முடிஞ்சிடுவீங்க, க்ளோஸ் ஆகிட்டோம் உங்க சாப்டர். ரொம்ப நேரம் பேசுறேன், கேப்பே விடாம நான் அப்படியே ஃபோன் அடிச்சுட்டு இருக்கேன் வரது எல்லாமே. அதனால வந்து நான் போயிட்டு வாட்டர் குடிக்கணும். எனக்கும் ரொம்ப டயர்டாச்சு. ஒரு பாடி ஸ்டார்டிங்ல தான் கொஞ்சம் பெயினா இருந்துச்சு. பட் வார்ம் அப் ஆனதுக்கு அப்புறம் நான் பாட்டுக்கு மிதிச்சிட்டு இருக்கேன், ஒன்றும் தெரியல. சும்மா சம்மு ஜாலியாக வந்துட்டு இருந்தேன், ஒரு பெயினும் ஒன்றுமே இல்லை. போயிட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு என்னுடைய ஒர்க்கை பார்க்குறேன், ரெகுலர் ஒர்க்கை. நீங்களோட ரெகுலர் ஒர்க்கை பாருங்க. முடிஞ்ச இந்த வீடியோ ஒரு என்ன பிடிச்சவங்க பார்ப்பீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை. அப்படி இல்லைன்னா பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. எனக்காக ஒரே ஒரு ஆள் இருந்தால் போதும். அவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் போதும். மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் CJ. பாய் நண்பர்களே.